விபி பொலிட்டிக்கல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பற்றி விரிவாக நம்ம விவாதிக்கலாம். தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி என்பது ஏறக்குறைய இறுதி செய்யப்பட்டு விட்டது. அந்த 4 முனை போட்டியில் எந்த அணியில் மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாமக இடம்பெறப் போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு அந்த கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர் மத்தியில் எழுந்துள்ளது. அதேபோல் தமிழக அரசியல் களத்திலும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அன்புமணி பாமக தற்போது அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ளது. மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாமக எந்த அணியில் இடம்பெறப் போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. குறிப்பாக மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாமக திமுக கூட்டணியில் இடம்பெறுவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா விசிக இடம்பெற்றுள்ள கூட்டணியில் பாமக இடம்பெறுவது ஒரு தடையாக இருந்து வருகிறது. திமுக கூட்டணியில் 2019ஆம் ஆண்டு முதல் விசிக இடம்பெற்று நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தலை சந்தித்து வருகிறது. அதனால் விசிக இடம்பெற்றுள்ள கூட்டணியில் பாமகவை சேர்த்து கொள்வதற்கு திமுக தரப்பில் அதாவது எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல் பாமக இடம்பெறக்கூடிய கூட்டணியில் விசிக இடம்பெறாது என்று அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஆனால் திமுக கூட்டணியில் பாமக இடம்பெற்று இருப்பதால் மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாமக திமுக கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்று முடிவு செய்யப்பட்டுவிட்டது. ஆனால் ஒருவேளை மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாமகவை திமுக இணைத்து கொள்ள சம்மதம் தெரிவித்தால் விசிக திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்பதால் திமுக கூட்டணியில் மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாமகவை இணைத்துக் கொள்வதற்கு திமுக கூட்டணி விரும்பவில்லை என்ற செய்தி வெளியாகி உள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு 3வது இடத்தை பிடித்துள்ள நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தாவேகா கூட்டணியில் மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாமக இடம்பெறுவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாமக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் அருள் தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தை தற்போது தொடங்கப்பட்டுள்ளது. இன்னும் 2 மாத காலங்களுக்குள் இல்லை, தேர்தல் நடைபெற 2 மாத காலங்கள் இருந்தாலும் இன்னும் 1 மாதத்துக்குள் இல்லை 1 வாரத்திற்குள் தாவேகா கூட்டணியில் பாமக இடம்பெறுவதற்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை பேசி முடிக்கப்பட்டுவிடும். எந்தெந்த தொகுதி, எத்தனை தொகுதிகள் என்றும் பேசி முடிக்கப்பட்டுவிடும் என்று அருள் அவர்கள் தெரிவித்துள்ளார். குறிப்பாக தாவேகா தலைவர் நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி ஆட்சிக்கு வந்தால் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரப்படும் என்று அவர் கட்சி தொடங்கிய ஆரம்பம் முதலில் தற்போது வரை தெரிவித்து வருகிறார். அந்த அறிவிப்பை பல்வேறு அரசியல் கட்சிகள் வரவேற்பு அளித்துள்ளது. ஏனென்றால் பல்வேறு மாநிலங்களில் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் கூட்டணி கட்சிகளுக்கும் அந்த பகிர்ந்தளிக்கப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் முதல் முறையாக தாவேகா தலைவர் நடிகர் விஜய் தான் பகிரங்கமாக தாவேகா கூட்டணியில் இடம்பெறக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரப்படும் என்ற ஒரு பெருந்தன்மையோடு அந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலும் வரவேற்பு பெற்றுள்ளது. இது பாமக தாவேகாவில் இணைவதற்கு ஒரு சாத்தியக்கூறியை ஏற்படுத்தியுள்ளது. எல்லாருடைய எதிர்பார்ப்பு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பதுதான். ஆனால் திமுக என்ற கட்சி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பதற்கான எந்தவித அறிவிப்பையும் இதுநாள் வரையில் அறிவிக்கவில்லை. அவங்களுடைய அந்த கொள்கை என்பது மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கையிலிருந்து அவர்கள் ஒருபோதும் அதாவது விலகி போவதில்லை என்று தெரிய வருகிறது. இதனால் தாவேகா கூட்டணியில் மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாமக இடம்பெற்று 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளது. ஒரு காலத்தில் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக 3வது ஒரு பெரிய கட்சியாக இருந்து வந்தது பாமக தான். தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சி அமைய வேண்டும் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் இருந்து வந்தது பாமக தான். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸுக்கும் மருத்துவர் நிறுவனர் பாமகவுடைய ராமதாஸ் உடைய
இடையே ஒரு மிகப்பெரிய பனிப்போர் ஏற்பட்டு வந்தது. இதன் காரணமாக அந்த பாமக அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக எனவும் மருத்துவர் நிறுவனர் ராமதாஸ் தலைமையிலான பாமக எனவும் இரண்டாக பிளவுபட்டு விட்டது. இதனால் பாமக உடைய வாக்கு வங்கி சரிய தொடங்கியுள்ளது. பாமகவுடைய அந்த பலம் குறைய தொடங்கியுள்ளது. இதனால் 3ஆம் இடத்துல இருந்த பாமக இன்று 4ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த இடத்துல இப்போ 3வது பெரிய கட்சியாக இருப்பது தாவேகா தான். இப்போ தாவேகா என்ற ஒரு கட்சி இன்றைக்கி தமிழ்நாட்டில் உதயமாகி தேர்தலை சந்திக்க இருக்கும் நேரத்தில் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு கட்சியாக தாவேகா தேர்தல் அரசியல் களத்தில் இடம்பெற்றுள்ளது. அதனால் திமுகவிலையும் அதிமுகவிலும் இடம்பெற முடியாத பல கட்சிகள் இப்போ தாவேகாவில் இணையக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. பல்வேறு கட்சிகள், அதாவது தேமுதிக கூட தாவேகாவில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இப்போ மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாமக ஆட்சியிலும் அதிலும் பங்கு விரும்பியது, அது தரக்கூடிய கட்சியாக தாவேகா இருக்கின்றது. அதே போல் திமுக வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் பாமக ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அந்த நோக்கமும் தாவேகாவில் பாமக இடம்பெற்றால் நிறைவேறிவிடும். இந்த மாதிரி கூடுதல் தொகுதிகள் தரக்கூடிய கட்சியாக தாவேகா இருக்கின்றது. என்ன கூடுதல் தொகுதினா ஒரு 30 தொகுதி வரையில் பாமக கொடுக்கக்கூடிய இடத்துல தாவேகா இருக்கின்றது. ஒருவேளை மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாமக திமுக கூட்டணியில் இடம்பெற்றால் நிச்சயமாக 10 தொகுதிகள் மேலே கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் அந்த திமுக கூட்டணியில் ஏற்கனவே ஒரு 15 கட்சிகளுக்கு மேலே இடம்பெற்று உள்ளது. அந்த 15 கட்சிகளுக்கும் தொகுதிகளை எப்படி பிரித்து கொடுப்பது என்ற குழப்பத்தில் திமுக இருக்கின்றது. ஆனால் மேலும் பல கட்சிகளை கூட்டணிக்குள் சேர்த்து கொள்வதற்கு திமுக தயாராக இல்லை. விசிக்கு இடம்பெற்றுள்ள திமுக கூட்டணியில் பாமகவை இணைத்துக் கொள்வதற்கு திமுக தயாராக இல்லை. விசிகாவும் பாமக இடம்பெறக்கூடிய கூட்டணியில் தொடர்ந்து இடம்பெறுவதற்கும் தயாராக இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவேகா பாமக இடம்பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகி உள்ளது. தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியல் களம் உருவாகி உள்ளது. நிச்சயமாக இந்த தாவேகா பாமக கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெறுமா என்ற கேள்வியும் தமிழக அரசியல் களத்தில் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது.